ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இணை எழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் பற்றி ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். இணை எழுத்துக்கள் ஒற்றுமை. அது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம். உயிர் இணை எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. 30 எழுத்துக்கள் வரும். 30 எழுத்துக்கள் சேர்ந்தது முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. உயிர் எழுத்துக்களை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, குறில் நெடில்னு. குறிலுக்கு ஒலிக்கக்கூடிய மாத்திரைகள் 1, நெடிலுக்கு 2 மாத்திரையின் அளவு. ஆவுக்கு இணை எழுத்து ஆ வரும். ஈக்கு இணை எழுத்து ஈ, ஊக்கு இணை எழுத்து ஊ, ஏக்கு இணை எழுத்து ஏ. ஐக்கு இணை எழுத்து ஈ வரும். ஐ ஒலிக்கும் போது ஈங்கிற சவுண்டில் முடியறனால அதோட இணை எழுத்து ஈ. ஓக்கு இணை எழுத்து ஓ. அவ்வுக்கு இணை எழுத்து ஊ வரும். உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்து 5 வரும், நெடில் எழுத்து 7 வரும். ஆனால் இணை எழுத்துக்கள் வரும்போது குறிலில் மட்டும் மொத்தம் 7 வரும். ஏன்னா ஈ 2 தடவை வரும், ஊவும் 2 தடவை வரும். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 வரும். மெய்யெழுத்துக்களை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. அதாவது மெல்லினத்திற்கு வல்லினம்தான் இணை எழுத்துக்களாக வரும், அதாவது நட்பெழுத்துக்களாக வரும். இணை எழுத்து அல்லது நட்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. மெல்லினத்திற்கு வல்லின எழுத்துக்கள் நட்பெழுத்துக்களாக வரும். இங்குக்கு இக்கு, இஞ்சுக்கு இச்சு, இன்னுக்கு இட்டு, இந்துக்கு இத்து, இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. திங்கள், மஞ்சள், மண்டலம், சந்தனம், அம்பு, தென்றல். இடையினம் 6 வகைப்படும். எரள வளல. இதுக்கு அதுக்குரிய எழுத்துக்கள்லேருந்து மட்டும்தான் அதுக்கு நட்பெழுத்துக்களாக மட்டும் வரும். உதாரணத்துக்கு ஈக்கு இணை எழுத்து கொய்யா, ராவுக்கு மலர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்துக்களும் வரலாம். லாவுக்கு வெள்ளம், வாவுக்கு செவ்வாய். அதே மாதிரி இல்லுக்கு வாழ்வு, தாழ்வு. இந்த இல்லுக்கு பள்ளம், வெள்ளம். இடையினத்துக்கு உள்ள எழுத்துக்கள் மட்டும்தான் அதுக்கு நட்பெழுத்தாக வரும். இணை எழுத்துக்கள் பற்றி 6th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். சொற்களில் மெல்லின எழுத்துக்கு அடுத்து பெரும்பாலும் அதன் வல்லின எழுத்துக்கள் மட்டும்தான் இணை எழுத்தா வரும். எடுத்துக்காட்டு: திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இடையின எழுத்துக்கள் 6ம் எரள வளல ஒரே இனம் ஆகும். அதுக்குள்ள இருக்கிற எழுத்துக்கள் மட்டும்தான் அதுக்கு நட்பெழுத்தாக வரும். மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். ஐங்கிறது நெடில் எழுத்து. அதே மாதிரி அவு என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். அவுங்கிறதும் நெடில் எழுத்து தான். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. உயிரெழுத்து ஆவும் சேர்ந்து வராது. அதே மாதிரி ஈ இந்த மாதிரி எந்த லெட்டர்ஸுமே சேர்ந்து வராது. அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு: ஓதல், தூவும், தளிஇ. அளபடைங்கிறது நீட்டி ஒலிப்பது. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஆயுத எழுத்துங்கிறது தனிநிலை, எப்போவுமே தனித்து தான் இருக்கும். அதே மாதிரி ஆயுத எழுத்து முதலிலும் இறுதியிலும் வராது, நடுவில் மட்டுமே வரும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது?
இடம்பெறாத சொல் கண்ணில். மஞ்சள், வந்தான், தம்பி இதெல்லாம் மெல்லினத்திற்கான இணை எழுத்துக்கள். இன் பக்கத்தில் டா டூன்னு வந்திருந்தா அது இணை எழுத்துக்களாக அமைஞ்சிருக்கும். தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான்ங்கிறது தவறு. இன்னு பக்கத்தில் அதன் இணை எழுத்து இந்த ரா வந்திருக்கணும் வென்றானுக்கு. பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. தென்றல் 3 சுழி நா கொடுத்துருக்காங்க, இது வராது. தென்றல். கண்டம் 3 சுழி நா தான் வரணும், கண்டம். நன்றி ரா தப்பா கொடுத்துருக்காங்க, இந்த பறக்கிற ரா வரும். மண்டபம் மண்டபம் வரும், 3 சுழி நா வரும். அடுத்து சுட்டெழுத்து. அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும். இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று உ என்னும் சுட்டெழுத்து சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. சுட்டெழுத்துக்கள் 3. தற்போது உ என்கிற சுட்டெழுத்து நம்ம பயன்படுத்துறது கிடையாது. சுட்டெழுத்துக்களை அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, சுட்டு திரிபுன்னு பிரிச்சிருக்காங்க. அகச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். இப்போ இவன், அவன்கிறதுல ஈயும் ஆவும் பிரிச்சுட்டா வன் மட்டும்தான் வரும். வன்கிறதுக்கு எந்த பொருளையும் தராது. அதே மாதிரி இது, அதுங்கிறதுல ஈ ஆவம் பிரிச்சாலும் தூங்கிறதுக்கு அகச்சுட்டை பொறுத்த அளவுக்கு எந்த பொருளும் தருவதில்லை. ஆனால் ஓரெழுத்து ஒரு மொழியில தூங்கிறதுக்கு உண்கிற பொருள் இருக்கு. அகத்தை இருந்து சுட்டு பொருளை தந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. அடுத்து புறச்சுட்டு. அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தை இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். ஆ கூட்டல் வானம் அவ்வானம் வரும். ஈ கூட்டல் மலை இம்மலை. அதே மாதிரி இதில் ஆ, ஈ இதெல்லாம் பிரிச்சிட்டோம்னா வானம், மலை, நூல்ங்கிறதுக்கு தனியாக பொருள் உண்டு. அடுத்து அண்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். சேய்மை சுட்டுங்கிறது அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் சேய்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. சேய்மைனா தொலைவில். எனவே இது சேய்மை சுட்டு எனப்படும். சேய்மைக்குரிய சுட்டு எழுத்து ஆ. அடுத்து சுட்டுத்திரிபு. அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம். ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டுத்திரிபு எனப்படும். தற்போது நம்ம அம்மரம், இவ்வீடுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக அந்த மரம், இந்த வீடுன்னு நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் வீடு அங்கே உள்ளதுன்னு தான் வரும், அது உள்ளதுன்னு வராது. தம்பி, இவர் வா இது வராது. தம்பி இங்கே வா இதுதான் சரி. அடுத்து வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்து என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். மொழியின் முதலில் வருபவை ஏ, யா எங்கு, யாருக்கு. மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ பேசலாமா, தெரியுமோ.
பேசலாம்ங்கிற எழுத்தோட அதோட ஆ வந்து இணையும் போது பேசலாமா அப்படின்னு வரும். தெரியுங்கிறதோட ஓ சேர்ந்துச்சுன்னா தெரியுமோ அப்படின்ட்டு மொழியின் இறுதியில் வரும். மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ. ஏன், நீதானே. ஏங்கிறது முதலிலும் வரும், அடுத்து இறுதியிலும் வரும். நீதானே. வினா வந்து அகவினா புறவினான்னு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. ஏங்கிறத நீக்கினாலும் பொருள் வராது. யாங்கிறத நீக்கினோம்னா இருங்கிறதுக்கு பொருள் இல்லை. அதே மாதிரி ஏன்கிறதுல ஏவை நீக்கிட்டாலும் இன்கிறதுக்கு பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். அடுத்து புறவினா. அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அவனாங்கிறதுல ஆவை நீக்கிட்டோம்னா அவன்கிற பொருள் தரும். அதே மாதிரி வருவானோ ஓங்கிற எழுத்தை நீக்கிட்டோம்னா வருவான்கிற பொருள் தரும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? யார் அவர் தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? என்ன அமைந்துள்ளதுன்னு வராது. 10th வினா விடை வகைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே அதிகமாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. வினா வகை வந்து 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொள்ளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினா என்பது தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. ஆசிரியர் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று கேட்பது. அறியா வினா என்பது தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. நமக்கு தெரியாததை ஆசிரியர்கிட்ட நம்ம கேட்டு தெரிந்து கொள்வது. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் அடுத்து ஐய வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்பது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருக்கும், அதை தெளிவுபடுத்தி கொள்வதற்காக கேட்பது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். கொள்ளல் வினா என்பது தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. எடுத்துக்காட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். நம்ம கடைக்கு சென்று ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொள்ளும் பொருட்டு இந்த பொருள் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் நம்ம கேட்பது. அடுத்து கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்காக கேட்பது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக கேட்பது. அடுத்து ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற் பொருட்டு வினவுவது. நம்ம வேலை செய்யாம மற்றவர்களை வேலை ஏவுவது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா 6ம் இழுக்கார் என்பார் நன்னூலார். சுட்டு, மறைநேர், ஏவல் வினாதல், உற்றது உரைத்தல், உறுவது கூறல், இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய 5ம் அப்பொருண்மையின் நேர்ப. வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும் என்று நன்னூலார் கூறியுள்ளார். விடை வந்து 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உறுவது கூறல் விடை, இனமொழி விடை என 8 வகைப்படும். ஜஸ்ட் இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த லெசன்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும், அதாவது சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை இவை 3மே நேரடி விடைகளாக இருக்கிறதால இதை வெளிப்படை விடைகள்னு சொல்கிறாங்க. அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள்னு சொல்கிறாங்க. சுட்டு விடை என்பது சுட்டி கூறும் விடை.
கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று சுட்டி கூறக்கூடியது. மறைவிடை என்பது மறுத்து கூறல் விடை. மறுத்து கூறும் விடை என்பது மறுப்பு தெரிவிப்பது. கடைக்கு போவாயா என்று கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது. நேர்விடை என்பது உடன்பட்டு கூறும் விடை. நம்ம கிட்ட யாராவது கடைக்கு போறியான்னு கேட்டாங்கன்னா அதுக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். அடுத்து ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய்து ஏவி கூறுவது. ஏவல்ங்கிறது மறுப்பை தெரிவிப்பது. வினா எதிர் வினாதல் விடை. அது வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவையே கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற கேள்விக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. இது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் நாம் ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது. அதாவது வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். நீ விளையாடவில்லையா என்ற கேள்விக்கு கால் வலிக்கிறது என்று ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது. அதான் உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடை என்பது அதாவது இனி வரப்போவதை கூறுவது. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். நீ விளையாடவில்லையா என்ற கேள்விக்கு கால் வலிக்கும், அதாவது வரப்போவதை கூறுவது. ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போது எனக்கு கால் வலிக்கும், தலை வலிக்கும், கை வலிக்கும் என்று ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்வது. இனமொழி விடை என்பது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. கதைக்கு பதிலாக கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருவோம். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. காரணம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். கூற்று சரி, காரணமும் சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். காரணம் இத்து இந்து இவ்விரண்டெழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறிக. ஐங்கிறதுக்கு இணை எழுத்து இ, அவ்வுங்கிறதுக்கு இணை எழுத்து உ. ஔ என்ற நெட்டெழுத்துக்கு இணை எழுத்தாக வருவது ஆன்சர் உ. நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினா. விடைக்கேற்ற வினாவை அமைக்க சொல்லியிருக்காங்க. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என இரு வகைப்படும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா வழக்கின் வகைகள் யாவை? இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே. ஆன்சர் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? இதான் கொஸ்டினாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். இது எவ்வகை வினா? கடைக்கு போய் நம்ம ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு கேட்பது கொளல் வினா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா? ஆன்சர் ஐய வினா. ஐய வினா என்பது தெளிவுபடுத்திக் கொள்வது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகை வினா என்பதை எழுதுக. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல். இது அறிவினா. மாணவர்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியுதா அப்படின்னு ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். ஆன்சர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என விடை கூறுவது ஏவல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடையை சார்ந்தது? ஆன்சர் மறை விடை.
நேர் விடைங்கிறது உடன்பட்டு கூறுவது. ஏவல் விடைங்கிறது நீயே செய்கிறது ஏவுவது. உருவது கூறல் விடை என்பது இனி வரப்போவதை நினைத்து கூறுவது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், மெய் என்பதன் பொருள் யாது. எத்தனைன்னு வராது, யார் எங்கு இதெல்லாம் வராது, யாதுன்னு தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏதாவது ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துகளுக்கு டேஸ் என்று பொருள். ஆன்சர், சுட்டு எழுத்துக்கள். எந்தெந்த எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்களாக பயன்படுத்தப்படுகின்றன? ஆன்சர், ஆ, இ, உ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது டேஸ் எனப்படும். சுட்டு எழுத்துக்கள் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்மையில் உள்ள பொருட்களை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டெழுத்து டேஸ் ஆகும். அண்மையில் உள்ளதுக்கு ஈ வரும், அதே சேமையில் உள்ளதுன்னா ஆ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்காலத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுட்டெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர், உ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று டேஸ் டேஸ் என வழங்கப்படுகின்றன. ஆன்சர், அந்த, இந்த. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து சுட்டு பொருளை தருவது டேஸ் எனப்படும். ஆன்சர், சுட்டெழுத்துக்களின் திரிபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். இதில் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் டேஸ் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் டேஸ் இடம்பெறும். ஆன்சர், ஆப்ஷன் பி. சில எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி. வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். ஆன்சர், 2ம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறத்தை இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர், புறவினா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆ, ஓ சொல்லின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். ஏ என்பது சொல்லின் முதலில் மற்றும் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். அகத்தை இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர், அகவினா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.